இன்னைக்கு வந்து பாயாசம் எல்லாத்துக்கும். நாளைக்கு வடை பஜ்ஜி. ஜாலியாக இருப்பா, வைப் பண்ணிட்டு போவோம். ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்தியூரில் அந்தி மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காட்சிக்கு நடுவில் இன்றைக்கி பத்ராளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி வந்து நரிவாகனத்தில் வந்து பத்ராளியம்மன் வந்து பார்த்துட்டிங்கன்னா திருவீதி உலா வந்து வரப்போகிறாங்க. இன்றைக்கி என்னென்ன நிகழ்வுகள், யார் கட்டளைதாரர்கள், எல்லா விஷயத்தையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மறக்காமல் நம்ம சேனல் லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி உண்மையாலுமே வந்து பார்க்குறதுக்கு கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. நேற்று மாதிரியே தான் கோவில் ஃபுல்லாக வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்குது. அதே போக வாகனத்துக்கும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நல்லா வண்ண விளக்குகளால் வந்து அலங்காரம் செஞ்சுருக்கிறாங்க. துர்க்கையம்மன் குழு சார்பாக வந்து பாயாசம் கொடுத்துட்ருக்குறாங்க. அதாவது வந்து டெய்லியுமே கோயில் ஏதாவது தருவீங்களா? டெய்லியும் கொடுக்குறோம். அப்புறம் இல்லைன்னா வாரம் செவ்வாய்க்கிழமை சிறப்பான முறையில் அன்னதானம் நடக்குதுங்க. 3 to 4:30 ராகு நேர பூஜை இப்போ சிறப்பான முறையில் அன்னதானம் நடக்குது. இன்னைக்கு வந்து பாயாசம் எல்லாத்துக்கும். நாளைக்கு வடை பஜ்ஜி வந்துருங்க. இதே டைமுக்கு என்னங்க? இதே டைமுக்கு வந்துருங்க. வியூவர்ஸ் வந்து நாளைக்கு வந்து கூட்டம் அதிகமாக வரப்போகுது. அந்த வடை பஜ்ஜியெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு 5 கிலோ சுடலாமா? சேர்த்து சுட்டுறலாங்க. இந்த வடை சுட்டுறலாமா பேபி? நாளைக்கு சுடலாம். சரிங்க, நாளைக்கு வந்து. தேங்க்யூ. நாங்கள் எல்லோரும் பல்லவளத்துலேருந்து வரோம். தேவேந்திர சமூகத்தை சேர்ந்தவங்க. எங்கள் மரவணை இன்றைக்கி நடக்குது அந்தியூர் பத்ராலயம் கோயிலில். அதுக்காக மேலதாளம் அரேஞ்ச் பண்ணி ட்ரம்ஸோடு நாங்கள் எல்லோரும் வந்திருக்கோம். எங்கள் ஊர் பெண்கள் எல்லாம் மாவிளக்கு அம்மனுக்கு எடுத்துகிட்டு வந்து மாவிளக்கு சாட்டி கோயிலில் சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரம்ஸ் மேலதாளத்தோட நரிவாகனத்தில் பத்ராலி அம்மன் இன்றைக்கி திரு வீதிகளாக வரும். எப்பவும் போல் போகிற வழியில் அம்மன் வந்து வீதியில் வருவாங்க. நாங்கள் வந்து ஆடல் பாடலோட மகிழ்வதோட அம்மனையும் மகிழ்விப்போம். நடைபயணமாகவே ட்ரம்ஸ் வச்சுட்டு இங்கே அந்தியூர் பத்ராலயம் கோயிலுக்கு வந்தோம். எத்தனை மைல் இருக்குங்க? எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு சுற்றி வந்தால் 4 கிலோமீட்டரு, ஷார்ட்டில் வந்தால் 1.5 கிலோமீட்டர்ஸ். ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்துருக்கோம்.
கவுண்டர் கேசன் செட்டியார், நகர செட்டியார், முதலிமார் பட்டக்கார், நாயமார் பட்டக்கார், வணங்கி நமது அந்தியூரை காக்கும் தெய்வமாக இன்னைக்கு நரிவாகனத்தில் வந்து பத்ராளியம்மன் திருவீதி உலா தேவேந்திரகுல வெள்ளாளர் சமூகத்தின் சார்பாக வந்து இன்னைக்கு மெரவணை வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து கிளம்ப போகுது. கோயிலில் சாமி பாட்டு ஏதாவது தெரியுமா? மந்திரம் தான் தெரியும். சரி, ஏதோ ஒரு மந்திரம் சொல்லுங்க. ஓம் ஏகதந்தாய மயே வக்கர துண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாமி. சூப்பர். எவ்வளோ நேரம் கோயிலில் இருப்பீங்க? நாங்கள் மெரவனை முடிகிற வரைக்கும் இருப்போம். ஒரு 2 மணி ஆயிரும். 2 மணி ஆயிருப்பீங்க. ஓகே, இன்னைக்கு எங்களோட மெரவனை தான். அதான் இன்னைக்கு ஃபுல்லுமே முடிச்சு தான் போவோம். முடிச்சு தான் போவீங்க. எத்தனை பசங்க இருப்பீங்க? ஒரு 100 பேர் இருப்போம். 100 பசங்க ஜாலியாக இருக்கும். ஜாலியாக இருப்போம், வைப் பண்ணிட்டு போவோம். டான்ஸ் எல்லாம் ஆடுவீங்களா? அதானா பயங்கரமாக ஆடுவோம். பயங்கரமாக ஆடுவீங்களா? இன்றைய நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக வந்து இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்க இருக்கிறது. உண்மையாலுமே ஏராளமான பேர் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க. முதல்ல வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க ஊரில் இருந்து பழந்தேங்காய் எல்லாமே கொண்டு வந்து சாமிக்கு தேங்காய் பழமெல்லாம் உடைச்சி பூஜை பண்ணி சாமியை எடுத்துகிட்டு வந்து அவங்களோட வாகனத்தில் உட்கார வச்சுருக்கிறாங்க. திருவீதி உலா வந்து பத்ராளியம்மன் இன்னும் சற்று நேரத்தில் வந்து கிளம்ப இருக்கிறது. இந்த நிகழ்வு எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா கிராமிய கலை இசை நிகழ்ச்சி வந்து பெருந்தலைவர் காமராஜர் அறக்கட்டளை சார்பாக வந்து நடக்குது. அவங்களும் பாடல்கள் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி திருவிழா வந்து உண்மையாகவே களை கட்டி சூப்பராக வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னையிலேருந்து வந்து ஆர்கெஸ்ட்ரா, அதாவது வந்து திரைப்படல் பாடல்கள் அல்லாத கிராமிய பாடல்கள் மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் இவைகள் வந்து பாடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் இருக்கிறதுனால கிராமிய பாடல்கள் நிகழ்ச்சி வந்து இன்றைக்கி ஆரம்பமாயிருக்குது. இன்னையிலேருந்து டெய்லியுமே ஏதோ ஒரு நிகழ்ச்சி இருக்கும். பட்டிமன்றம், இந்த மாதிரி கிராமிய பாடல்கள், அப்புறம் வந்து பக்தி பாடல்கள், இந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா இருக்கும். பயங்கரமாக இருக்கும். சொல்லுங்கள். 6 நாளைக்கு செம்மையாக இருக்குது. பண்டிகை செம்மையாக இருக்குது.